கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக பல இடங்களில் பல புதுமைகளை கொண்டு குடில்கள் அமைக்கப்படும். அந்த வகையில் தூத்துக்குடி சின்ன கோவில் அருகே ஓவிய ஆசிரியர் ஒருவர் புதுமையாக குடில் அமைத்துள்ளார். இவர் அமைத்திருக்கும் குடிலில் இந்த ஆண்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓவியமாக வரைந்துள்ளார். மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல வரைபடங்களையும் வரைந்துள்ளார். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் வீட்டில் குடில் அமைக்கப்படும் பொழுது அந்த ஆண்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை மனதில் கொண்டு அது மகிழ்வான விஷயம் அல்லது மனித மனங்களை பாதித்த விஷயம் அல்லது உலகில் பேசப்பட வேண்டிய விஷயங்களை ஓவியமாக வரைந்து குடிலின் பின்னணியில் வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு மிகவும் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கேரள வயநாட்டு பேரழிவு மனிதன் எந்த அளவில் இயற்கையை பாழ்படுத்துகின்றான், அவனுக்கு நல்ல புத்திமதிகளை கூறும் பொருட்டு இறைவனே அந்த பேரழிவை ஏற்படுத்தியது போல நிகழ்ந்தது அந்த மிகப்பெரிய விபத்து. இதிலிருந்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழல் உணர்வு மக்களிடையே அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த வயநாடு சரிவு நிகழ்வினை எங்கள் கிறிஸ்துவ மத முறைப்படி அன்னை மரியாள் தன்னுடைய மடியில் தாங்கி சோகத்துடன் இருப்பது போல அந்த காட்சியை வடிவமைத்திருக்கின்றேன். கையில் உலகத்தை வைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த வயநாடு பேரழிவிலிருந்து மீண்டும் இறைவனுடைய இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த கேரளா மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்பதை நாங்கள் விருப்பமாக கொள்கின்றோம். அடுத்தபடியாக விரல் நுனியில் உலகத்தை வைத்திருக்கக்கூடிய செல்போன், இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய செல்போன், இதனுடைய விபரீதங்கள் இப்பொழுது உலகில் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. மக்கள் அதை நன்மைக்கு பயன்படுத்தியதை விட தீமைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் சுய மருத்துவம் பார்ப்பது பெண்களுக்கு எளிதாக இருக்கின்றது. கர்ப்ப காலத்தில் வீட்டிலேயே பெற்றோர்கள் முன்னிலையில் யூடியூப் பார்த்து சுய மருத்துவம் பார்த்து ஏகப்பட்ட குழந்தைகள் இந்த உலகை பார்க்காமலேயே மரித்து விடுகின்றன. இந்த பேராபத்தை விளக்கும் பொருட்டு அவர்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் பொருட்டு குழந்தைகள் கதறி அழுவது போலவும் ஒரு தாய் தன் வயிற்றில் இருக்கிற குழந்தையே வெளியே வந்து அதற்கு எதிர்ப்பு கூறுவது போலவும் இந்த காட்சியை வடிவமைத்திருக்கின்றேன். மேலும் மாணவ மாணவிகளிடையே செல்போன் விழிப்புணர்ச்சி எந்த விதங்களிலெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த படத்தை பார்க்கும் பொழுது பார்த்தால் குடும்பமே சிதைந்து போகிறது. செல்போன், கூட்டு குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம் எல்லாமே சீரழிவு. விளையாட்டு, நேரம், முக்கியமாக நேரம் அதிகமாக வீணாகிறது. இந்த செல்போன்னால நேரம் வீணாகிறது. மாணவர்களுடைய எதிர்காலம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இதை விளக்கும்படியாகவும் இந்த காட்சியை வைத்திருக்கின்றேன். மேலும் மனிதனுடைய எண்ணங்கள் சிறு வயதிலேயே அழிந்து போகின்றன என்பதற்கு அவர்கள் எல்லோரும் படிப்பை மறந்து, விளையாட்டை மறந்து, தன்னுடைய மத கோட்பாடுகள், நல்ல எண்ணங்களை மறந்து செல்போனை மூழ்கி கிடக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காட்சிகளை வைத்து இருக்கின்றேன். இதற்கு காரணம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் செல்போன் தான் உலகை ஆளப் போகின்றது. பிறந்து 6 மாத 7 மாத குழந்தைக்கு கூட கையில் செல்போனை கொடுத்துதான் உணவை ஊட்டக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் நடக்கிறது. இது மாற வேண்டும். பெற்றோர்களிடையே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற தாக்கத்துக்காகத்தான் இந்த ஓவிய கண்காட்சியை வைத்திருக்கின்றேன். மேலும் உலக அரங்கிலே 17 வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் என்ற பட்டத்தை நம்ம தமிழக மாணவர் குகேஷ் பெற்றிருக்கின்றார். அது மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. மீண்டும் உலக அரங்கில் விஸ்வநாதன் ஆனந்தற்கு பிறகு குகேஷ் ஒரு விஸ்வரூபமாக உருவெடுத்திருக்கின்றார். அவரை வாழ்த்தி அவரை கௌரவப்படுத்தும் பொருட்டு அவருடைய அந்த நிகழ்வினை நான் பின்னணியாக வைத்திருக்கின்றேன்.